வரலையே அப்படின்ட்டு நான் இப்ப எழுந்து பார்த்தேன். ஆ ஒரு சரி. எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஆஹ் ஆழ் மனதில் இருக்கிற பழக்க வழக்கத்தை ஒழிக்காமல் நாம் மேல்நிலைக்கு செல்ல முடியும். மனம் 5 வகை. இப்போ உலகத்தில் இருக்கிற நடப்பு அத்தனையுமே ஆழ் மனதில் இருக்கிற பதிவு தான். அதனாலதான் உணவு ஆ, பழக்கத்தை அவனுக்கு விட தெரியாம உணவு பழக்கம், இந்த காமம், கோபம், வெகுளி, மயக்கம், குறிப்பா அறியாமை, இதெல்லாம் முதல் இரு நிலையில இருக்கிற முதல் நிலை ஆழ்நிலை. அதற்கப்புறம் நடுநிலை, அப்புறம் மேல்நிலை, அப்புறம் இந்த 3 நிலையை பத்தி அவங்க சொல்றாங்க. நம்ம 5 நிலை சொல்றோம். இப்போ ஆஹ் இந்த ஆழ் மனதில் தான் இந்த உணவு பழக்கமே வருது. அந்த உணவு பழக்கத்தை அந்த ஆழ் மனதில் உணவு பழக்கம் இருக்குது. அந்த உணவு பழக்கத்தை விடாம நீங்க போய் எந்த நோயும் குணமாக்க முடியாது. வணக்கம் வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆஹ் ஐயா எப்படி? ஒரு ஒரு ஆஹ் ஐயா ஆஹ் அவர் ராமூர்த்தி என்ன சொல்றது வர்றாரு கேட்கல. ராஜீவ் காந்தி. வணக்கம். ம். ஐயா ஒரு நல்லா டவுட். தூங்குனையா நீங்க? ஆ நல்லா தூக்கம். ஓ நல்ல இன்னைக்கு நல்ல தூக்கம் வந்திருக்குது. சரி சரி சரி, பதிவு பண்ணிக்கோங்க. இது வந்து உள்ள அந்த பதிவில் ஏட்டில் குறிப்பேட்டில் நாட்குறிப்பில் அதை பதிவு பண்ணுங்க. இன்னைக்கு நாளை போட்டு இந்த மாதிரி எனக்கு சரிங்க. வந்திருக்கு. மற்றபடிக்கு எதாவது பக்க விளைவுகள் ஏதாவது குறைஞ்சிருந்தா அதையும் எழுதுங்க. ம் சரிங்க ம். சரிங்க. இப்ப வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க. வேலைக்கு சொல்லுங்க, என்ன கேட்க வரீங்க சொல்லுங்க. ஐயா இன்னைக்கு சொல்லிடுங்க, நான் கேட்கறேன். ஏதோ ஒரு கேள்வி கேட்கலாம். அறிவுக்கும் மனசுக்கும் அதனுடைய பேலன்ஸ் எப்படிங்க வரும்? அறிவு என்பது வேறு, மனம் என்பது வேறு. ஆம். அறிவு தனி, மனம் தனி. நாம அதனாலதான் நான் நான் நான்ன்றது அது மனதோட சேர்ந்தது. அறிவு, நான்ன்றது ஆமா, அறிவு என்பது பகுத்து அறிதல், நன்மை கெட்டதை பார்த்தல், அதான் பகுத்தறிவு. அது பகுத்தறிவு. அந்த பகுத்தறிவுக்கு அப்புறம் 7ஆம் அறிவு ஒண்ணு இருக்கு. இந்த 7ஆம் அறிவு தான் உயர்ந்த அறிவின் பேர். அதாவது 7ஆம் அறிவு எட்டி பிடித்து இயற்கை சக்தியோடு இயற்கை இருக்கு இல்லையா, இயற்கை அறிவோடு தொடர்பு வைத்துக் கொள்வது 7ஆம் அறிவு. 7ஆம் அறிவை எட்டி பிடிக்கும் யோகிகள் இயற்கையாகவே தோன்றினார்கள். இந்த 7ஆம் அறிவை எட்டி பிடிக்கிறதுனாலதான் நம்ம வந்து ஆரோக்கியத்தை பெற முடிகிறது. இதுதான் 7ஆம் அறிவு. 5 அறிவு நிலை, 6 அறிவு நிலை, 7 அறிவு நிலை என்பது அண்டத்தோடு தொடர்பு வைத்துக் கொள்ளுதல். இந்த அண்டத்தோடு தொடர்பு. ஆமா, அந்த அண்டத்தோடு தொடர்பு வைத்துக் கொள்ளுகின்ற பொழுதுதான் இந்த ஆழ் மனநிலையில் இருக்கிற அந்த பிரச்சனைகளை புடிங்க எடுத்துடுறோம். அந்த அறிவை வச்சுதான் இந்த புடிங்க எடுக்கிறோம். ஆழ்நிலையில தான் இந்த பசி தாகம் இருக்குது. பசி தாகம் கோபம் எல்லாமே அது வந்து தூண்டப்படுகின்ற பொழுது இவன் என்ன பண்றான்னா, அறியாமையின் காரணமா எல்லா தப்பும் பண்ணிடுறான். அடி எல்லா தப்பும் அதுதான் நடக்குது. ஆக நம்ம என்ன பண்றோம், இந்த 2வது நிலைக்கு கொண்டு வந்து விசாரணை, உலகத்தோடு தொடர்பு வைத்துக் கொண்டு விசாரணை பண்ணி 3வது நிலை என்கிற தூய நிலை, அதாவது தெய்வ நடைன்னு பேரு. 3வது நடை நம்ம ஏற்கனவே அனுப்பிச்சிருக்கோம் பாருங்க. அதுல இருக்கு. இது வந்து இது வந்து அந்த மேலை நாட்டவர் ஆஸ்திரிய நாட்டை சேர்ந்த ஒரு சிக்மண்ட் பிராய்டு என்கிறவர் ஒரு கருத்தை வச்சாரு. அது கரெக்டு தான். அதுக்கப்புறம் 4வது நிலை இருக்கிறது. அதுக்கப்புறம் 5வது நிலை இருக்கு. நம்ம அது இப்போ தேவையில்லை. இப்போ 4, 5 இப்போ தேவையில்லை. 3ஓட பேசிக்கலாம். 3 என்பது ரொம்ப உயர்ந்த நிலை. அந்த உயர்ந்த நிலைக்கு கொண்டுட்டு போறதுக்கு காரணமே இந்த 7ஆம் அறிவை எட்டி பிடிக்கிற யோக நிலைன்னு பேரு. அந்த யோக நிலைகள் தான் நாம நோயை குணமாக்கி இருக்கோம். இது வந்து நோயை குணமாக்குதல் என்பது 7ஆம் நிலை. உங்களுடைய பிரச்சனைகள் நீங்க தீர்த்துக்கிறது 7ஆம் நிலை. அப்ப உங்கள் மனநிலையை
நீங்கள் தூண்டி விட்டு மேல்நிலை கொண்டு போயிருக்கிறீங்க. அந்த ஆழ் மனதில் இருக்கிற பிரச்சனையை தீர்க்கறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறீங்க. அதனால நோய் நல்லாகுது. ஏன் இது வரைக்கும் உங்களுக்கு நோய் நல்லாகலைன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஆழ் மனதில் இருக்கிற நம்பிக்கை, ஆழ் மனதில் இருக்கிற நம்பிக்கை அடிப்படையாக கொண்டு அவங்ககிட்ட போய் நீங்க கேட்டங்காட்டி அவன் எதுக்குமே தெரியாதனால உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கான், உங்களுக்கு சொல்லித் தரல. அவனே அந்த ஆழ் மனதில் உணவு பழக்கம் பண்ணியிருக்கிறவன். ஆழ் மனதில் உணவு பழக்கம் இருக்கிறவங்ககிட்ட போய் என்ன பண்ணியிருக்கீங்க நீங்க? என்ன பண்ணியிருக்கீங்க? நோயை தீர்க்கணும்னு பாருங்க. அவன் எந்த நம்பிக்கையில் இருக்கிறவன்? ஆழ் மனதில் இருக்கிறவர். எந்த நம்பிக்கையில் இருக்கிறவன் அவன்? சாப்பாடு சாப்பாட்டு நம்பிக்கை. சாப்பாட்டு நம்பிக்கை. அந்த சாப்பாட்டு நம்பிக்கை முதல்ல சொல்லிருங்க. அதுதானே பிரச்சனை. சாப்பாட்டு நம்பிக்கை, மற்ற கோபம், அப்புறம் காமம், கொலை, என்னென்ன சொல்றீங்களோ அத்தனை பழக்கமும் அந்த முதல் மனநிலையில் இருக்கிறது. அவங்ககிட்ட போய் கொலைக்காரன்ட்ட போய் கொலை செய்யறது நியாயமான்னு கேட்கற மாதிரி தான் நீ உணவு பழக்கத்தை வைத்து கொண்டு போய் நீங்க சக்கரை நோய் நல்லாகுமா, புற்றுநோய் நல்லாகுமா, உணவு அவங்ககிட்ட போய் என்ன கேட்கறீங்க? அப்ப அவன் என்ன அது அவன் அந்த பழக்கத்தில் இருக்கிறவன் எதுவுமே சொல்லாம அதை சாப்பிட்டுக்கோ, இதை சாப்பிட்டுக்கோ, சாப்பாட்டுக்கு முன்னாடி எதை சாப்பிட்டுக்கோ, சாப்பாட்டுக்கு எதை சாப்பிட்டுக்கோ, எதவோ தின்னுக்கோ, மாத்திரையும் போட்டுக்கோ, எப்படியோ சேர்த்துக்கோ, கடைசி வரைக்கும் வந்துரு அப்படிங்கிறது தான் அதனுடைய. அதனாலதான் மருத்துவன் என்றால் அவன் மனதை பற்றி பேசுகின்றவனா இருக்க வேண்டும். அதனாலதான் ஹீலிங் வித் மைண்ட் பவர்னு டாக்டர் ரிச்சர்ட் சாமி சொல்கிறார். அவரு வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஒரு அலோபதி மருத்துவர், அமெரிக்காவை சேர்ந்த அலோபதி மருத்துவர். அவர் தான் உண்மை எழுதுறார். இந்த யோகா, அதாவது இன்டகிரேட்டட் மெடிக்கல் சயின்ஸ், இன்டகிரேஷன் மெடிக்கல் சயின்ஸ்பாங்க. இன்டகிரேஷன் மெடிக்கல் சயின்ஸ்னாவே, இன்டகிரேஷன் அப்படின்னாவே ஒருங்கிணைந்த, எல்லா செய்திகளையும் ஒருங்கிணைத்த அப்படிம்பாங்க. அதாவது எல்லா தொழிலும் அடங்கிய, அது மல்டி ஸ்டோர். அதான் என்ன சொல்றாங்க, எல்லா வியாபாரமும் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி, எல்லா பொருளும் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி எல்லா தத்துவத்தையும் தெரிந்து கொண்டு அந்த ஏதோ ஒரு தத்துவத்தின் மூலமாக அந்த நோயாளிக்கு, அந்த மாணவனுக்கு விளக்கம் அளிக்க முயற்சி செய்தல். அப்ப எல்லா நமக்கு தேவை அந்த மாணவன் தப்பிக்க வேண்டும். அதான் விஷயம். உங்களுக்கு வேண்டிய பொருள் வந்து கிடைக்கணும்னா அதுக்கு அந்த இடத்துக்கு போகணும். அப்ப எல்லா பொருளும் கிடைக்கிற இடத்துக்கு போனோம்னா வேண்டிய பொருள் கிடைக்கும். இது வந்து லட்சத்துல இப்பதான் அது வேலை நாட்டுல சொல்லி தர்றாங்க. இப்ப அது அமெரிக்காவில் சொல்லி தர்றங்காட்டி தான், அமெரிக்காவில் அப்படி இருக்கங்காட்டி தான் அவர் என்ன பண்றாரு, அது 99 கேடுங்க, 99 100 99 100 99 99ஆம் பக்கத்துல பாத்தீங்கன்னா ஆங்கிலத்தில் ஹீலிங் வித் மைண்ட் பவர். அதே மைண்ட் பவர். இவர் அலோபதி மருத்துவர் தானே. அலோபதி மருத்துவர் என்ன சொல்றாரு, அவர் ஹீலிங் வித், அவர் புத்தகமே எழுதியிருக்காரு, உலக புகழ்பெற்ற ஆராய்ச்சி நூல். அது கிடைக்குது, அந்த புத்தகம் கிடைக்குது. கூகுள்ல போட்டீங்கன்னா ஹீலிங் வித் மைண்ட் பவர் பை ரிச்சர்ட் சாம்ஸ் போட்டீங்கன்னா அந்த புத்தகம் வந்துடும். அந்த புத்தகத்தை வாங்கி படிச்சுக்கலாம். அது இருக்கட்டும். ஏன் ஹீலிங் வித் மைண்ட் பவர்னு சொல்லணும்? ஏன் ஹீலிங் வித் மெடிக்கல் பவர், ஹீலிங் வித் மெடிசின் பவர், ஹீலிங் வித் பில்ஸ் பவர், ஹீலிங் வித் அப்புறம் வந்து ஃபுட்டு பவர்னு எழுதலாமா? ஹீலிங் வித் ஃபுட்டு பவர்னு போடலாமா இல்லையா? உணவை வைத்து நோய் குணமாக்குதல், மருந்தை வைத்து நோய் குணமாக்குதல் அப்படின்னு எழுதாம ஏன் ஹீலிங் வித் மைண்ட் பவர்னு போட்டாங்க? அதுக்கு என்ன அர்த்தம்? ஹீலிங் வித் மைண்ட் பவர் என்ன? மைண்ட்னா என்ன? அறிவு தானே, ஆழமானது. பொதுவா மைண்ட்னா என்ன? மைண்ட்னா மனசு, அவ்வளவுதான். அறிவு மூளைக்கு. அறிவு நீ எங்க குழப்புறீங்க? உங்க அறிவுக்கு மனதுக்கான குழப்பமே உங்களுக்கு தீரல அதானே? அறிவு என்பது வேறு, மனம் என்பது வேறு. அறிவு என்பது 1ஆம் நிலை, 2ஆம் நிலை, புறத்தை பார்த்து இருக்காரு. மனம்ங்கிறது உள்ள இருக்கிறது. மனம்ங்கிறது உள்ள இருக்கு. முதல்ல இந்த 1ஆம் பாடத்தை எடுத்து படிங்க நீங்க.
ஒன்றாம் இடத்துல முதல் அறிவு, இரண்டாம் அறிவு, மூன்றாம் அறிவு சொல்றோம் இல்லையா? அதுதான் ஒன்றாம் அறிவு ஆமா தொடு உணர்ச்சி. அது நீங்க உங்க அறிவில் ராஜீவ் காந்தியாலும் சரி, யாராலும் சரி, அறிவு என்பது வேறு, மனம் என்பது வேறு. மனம் என்பது வேறு. மனம் என்பது வேறு. அறிவு வணக்கம். அறிவு என்பது வேறு, மனம் என்பது வேறு. அறிவு என்பது இயற்கையால் வளர்க்கப்படுவது. பிறக்கறப்ப 5 அறிவு, அதற்கப்புறம் 6ஆம் அறிவு. பிறக்கறப்ப 5 அறிவு தான், அதற்கப்புறம் 6ஆம் அறிவு வளர்கிறது. அவ்வளவுதான் ஐயா. மனம் என்பது வேறு. மனம் உள்ளே இருப்பதுன்னு வச்சுக்கலாம். உள்ளேயும் இருக்கும், வெளியேயும் இருக்கும், யாரோடு தொடர்பு வைத்துக் கொள்ளும். புரியுதுங்களா? மனம் விரும்பினால் இதை வேணால் செய்யும். மனம் மாறவில்லை என்று சொன்னால் அறிவினால் பயனில்லை. மனம் மாறவில்லை என்று சொன்னால் அறிவினால் எந்த பயனும் இல்லை. இப்ப புரியுதா? புரியுது புரியுது. சரி, இப்ப இதுல என்ன எழுதியிருக்காரு? 99 பக்கம் ஐயா, 99 பக்கம் பாருங்க. 99ஆம் பக்கத்துல அவர் என்ன எழுதியிருக்காரு? ஒரு அலோபதி மருத்துவர். அலோபதி மருத்துவர் பொதுவாக அலோபதி மருத்துவர் என்ன கொடுப்பாங்க? ராஜீவ் காந்தி மருந்து மாத்திரை தான் ஐயா கொடுப்பாங்க. சரி, அவன் என்ன அந்த அலோபதி மருத்துவர் என்ன பழக்கத்தை அடிப்படையாக கொண்டவன்? இப்ப நம்ம சராசரியான எல்லா உணவு அடிப்படையாக கொண்டவர். அதுல தெளிவா இருங்க. அது புரியுதான்னு கேக்குறேன். புரியுது ஐயா, புரியுது. அவன் எந்த பழக்கத்தில் இருக்கிற உணவு? அந்த உணவு பழக்கம் என்பது முதல் நிலை ஆழ்நிலை மோசமான பழக்கம். முதல் நிலை ஆழ்நிலை கொலை, களவு, காமம், எல்லா வகையான தீய பழக்கமும் பழக்கம் வச்சுக்கலாம். அப்புறம் தீய பழக்கத்தை அப்புறம் பேசலாம். முதல்ல எல்லா பழக்கங்களும் எல்லா நம்பிக்கைகளும் அந்த முதல் நிலையான அடிநிலையான அதுலதான் இருக்கு. அதை புடுங்கி எடுக்கிறது தான் அறிவு நிலை. அதை புடுங்கி எடுக்கிறது தான் 3ஆம் நிலை என்கின்ற மனநிலை. 3ஆம் நிலை என்பது மேல்நிலை, தெய்வ நிலைன்னு பேரு. ஏற்கனவே உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க. அதுல கொண்டு கூட்டு நிலை, கொண்டு கூட்டு நிலை நாம சொல்றான் இல்லையா? அது தெய்வ நிலைன்னு சொல்றான், கூட்டு நிலைன்னு சொல்றான். நோயை குணமாக்குற தெய்வ நிலை. சரி, இப்ப இந்த 99 பக்கம் ஒரு 2 மருத்துவர்கள் சேர்த்து ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க. உடலோடு உள்ளமும் சேர்ந்து ஆரோக்கியத்தை விரும்புவர். அதெல்லாம் ரைட்டு. தலைப்பு என்ன? அதுக்கு தலைப்பு என்ன இருக்கு? இங்கிலீஷ்ல என்ன தலைப்பு எழுதியிருக்கான்? இங்கிலீஷ்ல என்ன தலைப்பு? இங்கிலீஷ் தெரியாது, படிங்க. ஹீலிங் வித் மைண்ட் பவர். ஹீலிங் வித் மைண்ட் பவர்னு தமிழ்ல அதுக்கு என்ன அர்த்தம்? ஹீலிங் வித் மைண்ட் பவர்னு தமிழ்ல என்ன அர்த்தம்? என்னவா இருக்கும்? மனதை வைத்து, அந்த மனதை வைத்து சிகிச்சை அளிக்கும் முறை. அவ்வளவுதான். ஏன் மனதை வைத்து சிகிச்சை அளிக்கணுங்கிறாங்க? ஏன் பொருளை வைத்து சிகிச்சை அளிக்க வேண்டியதானே? இந்த அங்க மாறுது இந்த இடம். அது மனதை வைத்துதான் ஒருவருடைய மனசை வச்சுதான் அவங்க மெடிசின் கொடுக்க முடியும். இவங்க என்ன சொல்றாங்க? மனதை வைத்து சிகிச்சை அளிக்கும் முறையில எங்கேயுமே மருந்து சொல்லலையே. அப்படின்னா மனப்பழக்கத்தை மாற்றி அமைக்கணும். மனம் என்கிற உணவு பழக்கத்தை மாற்றி அமைக்காமல், மனதில் இருக்கிற உணவு பழக்கத்தை மாற்றி அமைக்காமல் நோயை குணமாக்க முடியாது. இவங்க சொல்றதா உண்மை. ஆனா இது புரியுது, ரொம்ப கஷ்டம் இருக்குது. மைண்ட் பவர்ன்றது இல்ல சாதாரண ஒரு மனிதனுக்கு புரியாது இல்லைங்களா? என்னதான் அவர் இங்க படிச்சிருந்தாலும் அறுவல இருந்தாலும் மைண்ட் பவர்னாக்கா ஏதோ அவங்க மைண்டுக்கு என்ன கிடைக்கு அதைதான் அவங்க. அதைத்தான் நான் 2 நாளா 3 நாளா என்ன பண்ணிருக்கேன், நேத்து போட்டதில் நேத்தெல்லாம் தொகுத்து போட்டிருக்கேன். ஆமா, நேத்து கூட அந்த அம்மாட்ட பேசியிருக்கேன். நான் நேத்து நடந்த நிகழ்ச்சி எல்லாம் பாத்தீங்களா? காணொலி எல்லாம் பாத்தீங்களா? பாக்கலையா? பார்த்தேன். உங்க இதுல பேசுனீங்களா? பொண்ணுகிட்ட பேசுனது அது இருக்கட்டும். பொண்ணுகிட்ட பேசுனது அது பொண்ணு. அப்புறம் அந்த சண்முக தேவிகிட்ட பேசுனதெல்லாம் பேசியிருக்கேனே. நீங்க உணவு பழக்கம் இருக்கிற உணவு அதுல சொல்லியிருக்கிறேன் இல்லையா? உணவு பழக்கம். இப்ப வெளிநாட்டுக்காரங்களை தலைப்பை ஆங்கிலத்துல தான் போட்டு வர்றேன். தலைப்பை பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஆங்கிலத்துல ஒரு 10-15 தொலைக்காட்சி காணொலி போற ஆங்கிலத்துல போட்டிருக்கேன். ஏன்னா
வெளிநாட்டு மாணவருக்கு என் பொண்ணுக்கு தெரிஞ்சுக்கணும், என் பொண்ணு தலைப்பு போட்டிருக்கேன், 7க்கு தெரிஞ்சு கொடுங்கறக்கு அப்படியே போட்டே வர்றேன். அவங்களுக்கு அனுப்புறேன். எவனாச்சும் ஒருத்தன் பார்த்து வெளிநாட்டு மாணவர்களுக்கு நான் பயிற்சி கொடுக்கணுங்கிற ஒரு முடிவோடு இருக்கிறேன். இவங்க பாட்டுக்கு இவங்க பண்ணட்டும், நம்ம பாட்டு நம்ம பண்ணுவோம், யார் வர்றாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரி, ஏன் மனதை வைத்துக்கொண்டு அப்ப அப்ப நீ எல்லா மக்களும் உணவு பழக்கத்தை அடிப்படையாக கொண்டு போய் நீங்க வைத்தியம் பார்க்குறீங்க, அது எப்படி நல்லா ஆகும்? உணவு பழக்கத்தினால் எது கெட்டு போய் விடுகிறது? எந்த உணவு பழக்கம் வேண்டாம் இருக்கலாம், உணவு பழக்கத்தினால் எது கெட்டு போகுது? குடலு ரத்தம் கெட்டு போகுது. அடிப்படையில் இதுதான் அடிப்படை. குடலும் குறிப்பாக பெருங்குடல், என்னது பெருங்குடல், 2 தான் அடிப்படை. ரத்தமும் பெருங்குடலும், குறிப்பாக ரத்தமும் பெருங்குடலும் உங்கள் உணவு பழக்கத்தால் கெட்டு போய் விடுகிறது. நீ அதே பழக்கம் உடையவன்ட்டு நீங்க போறீங்க, நீங்களும் உணவு பழக்கம் உடையவங்க, வைத்தியம் பார்க்கறவனும் உணவு பழக்கம் எப்படி நல்லாகும்? ஒரு பக்கம் கட்டடத்தை இடிக்கிறீங்க, ஒரு பக்கம் கட்டுறீங்க, ஒரு பக்கம் ஒருத்தர் செங்கல் வைக்கிற, ஒருத்தர் செங்கல் இடிக்கிறான், ஒருத்தர் செங்கல் வைக்கிற, ஒருத்தர் செங்கல் இடிக்கிறான். இந்த பக்கம் செங்கல் வச்சுட்டே வாங்க, ஒருத்தர் செங்கல் இடிச்சுட்டே இருக்கிறான். கட்டடம் வளருமா வீணா போகுமா? அதுதான். இப்ப புரியுது? இப்ப திருப்பி சொல்லுங்க, ராஜீவ் காந்தி சொல்லுங்க. யார் வேணா ஒரு சொல்லலாம். பக்கம் வந்து கட்டடம் கட்டிட்டு இருக்காங்க, ஒரு பக்கம் வந்து இடிச்சிட்டு இருக்காங்க. இதுதான் முதல் நிலை. அதுதான் வந்து அலோபதி மருத்துவருடைய இது. அதுதான் அலோபதி மருத்துவம். இன்னும் என்னென்ன மருத்துவம் சொல்லுங்க, இன்னும் எல்லா மருத்துவம் சொல்லுங்க. அலோபதி மருத்துவம், அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச மருத்துவம் சொல்லுங்க. சித்த மருத்துவம், யுனானி மருத்துவம், அப்புறம் இயற்கை மருத்துவம், எல்லா மருத்துவம் நிறைய இருக்கு ஐயா. எல்லா மருத்துவமே உணவு பழக்கத்தை அடிப்படையாக கொண்டது. மூலிகை மருத்துவம், சரி, அருமையா சொல்லிட்டேங்க. மூலிகை மருத்துவம் நல்ல இப்படிதான் சொல்லணும். மூலிகை மருத்துவம் நல்லா அருமையா சொல்லியிருக்கீங்க. மூலிகை மருத்துவம் உண்மையான, ஏன்னா மூலிகையை பத்தி எழுதியிருக்காரு, அருமையா இப்படித்தான் சிந்திக்கணும். அப்ப ஹோமியோபதி எந்த மருத்துவமும் இன்னைக்கு கொடுக்கிற மருந்து இன்னைக்கு ஒரு நாளைக்கு வேலை செய்யலாம், இல்ல 2 நாளைக்கு வேலை செய்யலாம், ஒரு வாரம் வேலை செய்யலாம், அவ்வளவுதான். அவனை குணப்படுத்த முடியும், குணப்படுத்துற மாதிரி தெரியும், ஆனா குணம் ஆகாது. இது அருமையான விஷயம், இது நல்ல விஷயம், இது அருமையான விஷயம். அக்குபஞ்சர்லாம் வந்து நல்லா வருன்றாங்க. ஆனா அது நிமிஷத்துக்கு நிமிஷம் உள்ளுக்குள்ள ஓட்டங்கள் மாறிட்டே தானே சாமி இருக்குது. உணவு பழக்கம் நிமிஷத்துக்கு அதான் உணவு பழக்கத்தை சுத்தம் பண்ணலைன்னா வச்சு சுத்தம் பண்ணலைன்னா அது நிமிஷத்துக்கு நிமிஷம் அக்குபஞ்சர் வந்து மாறிட்டே தானே இருக்குது. உணவு பழக்கத்தினால என்ன நடக்குதுன்னா, இப்ப நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறுங்கிறது உண்மை. உணவு பழக்கம் போச்சுன்னா ரசாயன மாற்றம், கெமிக்கல் ரியாக்ஷன் பயங்கரமா நடக்கும். என்னது கெமிக்கல் ரியாக்ஷன் பயங்கரமா நடக்கிறப்ப எப்படி மருந்து வேலை செய்யும்? மருந்தே ஒரு அதை உணர்ந்துக்கிறேன். நான் டெஸ்ட் பண்றதுக்காக சாப்பிட்றேன். எப்படி சாப்பிட்றேன்னாக்க, நான் நிறைய நல்லா சாப்பிடணுன்ட்டு சாப்பிடும் போது என்னுடைய உடம்பு சேஞ்ச் ஆயிடுது. அந்த ஜீரண நீர் சுரக்கும் போது என்னுடைய உடம்புனுடைய குணமும் சேஞ்ச் ஆகுது, என் சோம்பேறித்தனமா ஆகுது, சுஸ்தாயிடுது, டல் ஆயிருது. அருமை, சுறுசுறுப்பு இருக்கிறது இல்ல. சரி, அந்த விஷம் இதுல அத சுத்தமா சுத்தமா கழுவி வெளியே இடத்த விட்டுக்குதான் நான் நார்மலான நிலைக்கு வரேன். இப்பதான் உடம்பு பேசுது. இப்ப உடம்பு பேசுது புரியுது நமக்கு. ஒரு சின்ன சுக்கு காப்பி கூட போட்டு எதனா கொஞ்சம் குடிச்சா உடம்பு பூரா சேஞ்ச் ஆகுது. அதுதான் உண்மை. சரி, இதுல இந்த உணவு பாதையை சுத்தம் செய்கின்ற பொழுது ஒரு கட்டுப்பாடு போடுறாரு. யாரு? டாக்டர் அர்னால்டு. அது முக்கியமான ஒரு கட்டுப்பாடு சொல்றேன் பாருங்க. நேற்று கூட படிச்சு காமிச்சேன். சும்மா விஷயம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் இதை சொல்றேன். இதுல என்ன சொல்றாருன்னா, இந்த புத்தகத்துல, அதாவது இந்த அர்னால்டு புத்தகத்தை சும்மா ஒரு தலை, இது ஒரு 7-8 கண்டிஷன் சொல்றாரு. ஒரு 6-7-8 கண்டிஷன், 6 கண்டிஷன் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா,
இந்த இந்த மாதிரி சுத்தம் செய்கின்ற பொழுது என்ன சொல்றாருன்னா, இங்க பாருங்க, 4வது விதியில ரூல்ஸ், அதாவது ரூல்ஸ் டூரிங் த ஃபாஸ்ட். அதாவது டூரிங் த ஃபாஸ்ட்னா ஃபாஸ்டிங் இருக்கும் பொழுது சில விதிகள் அப்படிங்கிறார். டூரிங்னா டைம், டூரிங் ஃபாஸ்டிங்னா இந்த ஃபாஸ்டிங் இருக்கிற போது அல்லது சுத்தம் செய்கின்ற பொழுது அப்படின்னு ஒன்று சொல்றாரு. அதுல என்ன சொல்றாருன்னா, முதல்ல கிளீன் த லோயர் இன்டெஸ்டின் as well as you can with எரிமாஸ் அட்லீஸ்ட் எவ்ரி அதர் டே. முதல்ல எரிமா கொடுத்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எரிமா கொடுங்க அப்படிங்கிறாரு. ஃபர்ஸ்ட் குடலை சுத்தம் பண்ற, பெருங்குடலை, அதுக்கு மலக்குடலை சுத்தம் பண்றது, ரெண்டாவது பிஃபோர் ஃபாஸ்டிங் லாங்கர் ஃபாஸ்ட் டேக் எ லக்ஸாவிட்டி அக்கேஷனலி அண்ட், அதாவது அக்கேஷனலா ஏதோ ஒரு நாளைக்கு இந்த மாதிரி லாங் கடுமையான மனச்சிக்கல் உடைக்கக்கூடிய லக்ஸாவிட்டி உடனடியாக, அதாவது அதுக்குன்னு தனி உடனடியாக அதிகமா குடலை சுத்தம் பண்ற மாதிரி இல்லை. பேதி மாத்திரைன்னு சொல்றோம் இல்லையா, அதையாவது சாப்பிடுங்க. இனிமாங்கிறது கீழே மட்டும் கொடுக்கறது, இங்க அந்த மலக்குடல்ல மட்டும் கொடுக்கறது. லக்ஸாவிட்டிங்கன்னா கடுமையான பேதி உண்டாக்க வாய் வழியாக நேரடியாக சாப்பிட்டு அது இறப்பிக்கு போய் சிறுகுடல போய் எல்லா விஷத்தையும் இழுத்துட்டு வர்ற மாதிரி அக்கேஷனான ஏதோ ஒரு நாளைக்கு அப்படி ஒரு விதி சொல்றாரு. இது புரியுதா? அது 6 மாசத்துக்கு ஒருக்க கொடுக்க சொன்னாங்களா சாமி? அது பொது 6 மாசத்துக்கு ஒருக்க. ஆனால் நீங்க அதுதான் சரி, அது உணவு பழக்கத்துக்காக கொடுக்கறது. இப்போ நேரடியாக நீங்கள் உங்கள் 7ஆம் அறிவை எட்டி பிடிக்கிறீங்க. 7ஆம் அறிவு எட்டி பிடிக்கிற தன்மையுடைய 7ஆம் அறிவு நோக்கி நீங்க போறீங்க. ஏன் உங்களுக்கு நோய் நல்லாச்சு தெரியுமா? 7ஆம் அறிவுக்கு போயாச்சு. நீங்கள் 7ஆம் அறிவுக்கு போயாச்சு, நீ திரும்பி வர முடியாது, 6க்கு வர முடியாது. ஆனா அந்த உடலை சுத்தம் செய்யணும். நீங்க சுத்தம் செய்யாம அதுக்குதான் நீங்க எங்க போய் உணவு பழக்கத்தை விட்டவங்கிட்ட போகணும். உலகத்திலே உணவு பழக்கத்தை விட சொல்லி நான் ஒருத்தர் தான் சொல்றேன். அப்புறம் யார் சொல்றீங்க? நான் ஒருத்தர் தாங்க. ஏன் இல்ல? அவங்ககிட்ட அந்த புத்தகம் இல்ல. ஏன்னா அதற்கான பாடத்திட்டம் இல்லை. புத்தகம் மட்டும் இல்ல, அனுபவம் இல்ல, பாடத்திட்டம். அனுபவம் என்பது சரிதான், ஆனால் பாடத்திட்டம் வழியாக இருக்கிற இயற்கை உணர்ந்து படிப்படியாக பேசக்கூடிய பாடத்திட்டம் இல்லை. அதான் வெங்கடேசன் கண்டுபிடிச்சார். இந்த பாடத்திட்டம் இல்லாம இப்ப என் பொண்ணுக்கு சொல்லி கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன். அவங்களுக்கு நோய் வந்து அவங்கதான் பொறுப்பு. ஏன்னா வெளிநாட்டில் நோய் வந்துட்டா $5000 வேணும். என்னது $5000? இங்க $5000 எப்படியோ இங்க நம்ம 5000 சொல்றோம் இல்லையா, அதே மாதிரிதான் அங்க $5000. இங்க 5000 வைத்தியம் பார்க்க முடியாது. இந்தியாவில் 5000 வைத்தியம் பார்க்க முடியாது. இந்தியாவில் 5000 வச்சு வைத்தியம் பார்க்க முடியாது. ஒரு டெஸ்ட்டுக்கே போச்சு. பிளட் டெஸ்ட் டெஸ்ட் எடுத்தவே 5000 காலி. அப்படித்தானே? கம்ப்ளீட் டெஸ்ட் எடுத்தீங்கன்னா 5000 காலி. அப்ப ஐரோப்பிய நாடுகள்ல குறைஞ்சபட்சம் செக் பண்றதுக்கு மற்றதுக்குலாம் $5000. அங்க 5000ங்கிறது அங்க மலிவு. இங்க 5000 எப்படியோ அங்க 5000 நம்ம நாட்டுக்கு என்ன ஆகுது? 6 லட்சம் ரூபாய் வருது. இப்ப என் பொண்ணுக்கு ஏதாவது உடனடி சரியில்லை அப்படின்னா, ஏதாவது கடுமையான நோய் வந்துட்டா நான் எப்படி 6 லட்சம் அனுப்ப முடியும்? அனுப்ப முடியுமா? முடியாது. கத்தி மேல நடந்த மாதிரி தான். இப்ப அவங்க அங்க இருக்கிற இயற்கை உணவு, அவங்க ஏராளமான இயற்கை உணவு மலிவாக்க. அந்த நாட்டுல விளையிற ஆப்பிள், பிச்சீஸ், ஊட்டியில என்னென்ன விளையுது அத்தனை அங்க கிடைக்குது. ஊட்டியில என்னென்ன பேரிக்காய், என்னது வால்பேரியில அருமையா இருக்கு. வால்பேரியில அற்புதமா இருக்கு. வால்பேரி சாப்பிட்டு இருக்கிறீங்களா? அப்படியே சொம்பு பால் அருமையா இருக்கும். பெங்களூர்ல ஆப்பிள் விளையுதா? இல்ல. கொடைக்கானல் ஆப்பிள் விளையுது, ஊட்டியில ஆப்பிள் விளையுது, ஊட்டியில பேரிக்காய் விளையுது. இங்கிலாந்துல என்னென்ன விளையுதோ அத்தனையும் எங்க தெரிய வருது? ஊட்டியில. ஏன்னா இங்கிலாந்து தான் வெள்ளைக்காரன் தேர்ந்தெடுத்தான். பிரிட்டிஷ்காரன் தங்கறக்கு. இப்ப கவர்னர் மாளிகைன்னு சொல்ற மாதிரி யார் கட்டியது தெரியுமா? கவர்னர் மாளிகை, ஊட்டியில இருக்கிற கவர்னர் மாளிகை வெள்ளைக்காரன் கட்டுறது. ஊட்டிக்கு ரயில் போட்டது வெள்ளைக்காரன் தான். ஊட்டிக்கு பிரிட்டிஷ்காரன் தான்.
ஜிக்கு புக்கு ஜிக்கு ஆமாங்க. புக்கு ஜிக்கு புக்குன்னு போடுறேன். ஏன்னா அவன் சொகுசா இருக்கிறதுக்காக. நான் எதுக்கு இவ்வளவு தூரம் விரிவா சொல்றேன்னா, இங்கிலாந்துல என்னென்ன காய்கறி விளையுதோ அத்தனையும் ஊட்டியில விளையுதுன்னு நான் சொல்றேன். ஊட்டி காய்கறின்னு எங்க ஊர்ல ஃபேமஸுங்க. ஊட்டி காய்கறி என்னென்ன? ஊட்டி பழம். அப்ப அப்ப அவன் என்ன தன்னுடைய உணவுப் பொருளுக்காக இங்கிலாந்துல இருந்து கொண்டு வந்து நட்டு வச்சான். எங்க? ஊட்டியில கொண்டாந்து. தமிழ்நாட்டுல அதுவும் வளர்ந்துச்சு. ஆனா இங்க கேரட், முள்ளங்கி, பீட்ரூட், எல்லாமே அவன் நாட்டுல விளைஞ்சது. அப்ப அவன் நாட்டுல பேரிக்காய். என் பொண்ணு அவன் நாட்டுல விளையிற உணவு சாப்பிடறாலும் தப்பிச்சுட்டு இருக்கிறாங்க. சமையலுக்கு போகலைங்கிறாங்களே. சமையல் என்பது மனிதனை அடிமையாக்கக்கூடியது. என்னது? இது குவாண்டம் சயின்ஸ். இது குவாண்டம் சயின்ஸ். குவாண்டம்ல என்ன? சக்தியை கடந்து போய் எவ்வளவு தடை இருந்தாலும் எடுத்துக்கொள்ளும். எவ்வளவு தடை இருந்தாலும் எடுத்துக்கொள்ளும். இப்ப குவாண்டம் சயின்ஸ் சொல்றாங்க. இப்ப 2020 குவாண்டம் நோபல் பரிசு கொடுத்தாங்க. நோபல் பரிசு, அதாவது குவாண்டம் சயின்ஸ். இது வேற ஒண்ணும் இல்ல. ஒரு கம்பியில மின்சாரம் போயிட்டு இருக்குது. அது துண்டிச்சுட்டே மின்சாரம் போகாது. ஆனால் ஒரு சூழலுக்கு உட்படுத்துகின்ற போது அது இணைப்பை ஏற்படுத்திக்குங்கிறான். அதை தொடர்பே இல்லாமல் இணைப்பை ஏற்படுத்திக்குதுங்கிறான். அதுதான் கண்டுபிடிப்பு. அதுக்கு அந்த மாதிரி குளிர்ச்சி நிலையில் வைக்கிறான். அந்த -275 அது எங்க கிரியோஜெனிக்னு சொல்லுவாங்க. கடுமையான கிரியோஜெனிக். அந்த கடுமையான -275 வைக்கிறப்போ அந்த துண்டிக்கப்பட்ட இடத்தை தானா நிரப்பிக்குது. இதை நிரூபிச்சுட்டாங்க. அப்படின்னா அணுவாக மாறுகின்ற பொழுது அதுக்கு எந்த தடையும் இல்லாமல் அதை குதிச்சு இந்த துண்டிக்கப்பட்டதிலிருந்து தாண்டி போய் இந்த இடத்துல போய் சேர்ந்துக்குது. ரெண்டு இணைஞ்சுக்குது, எந்த தடையும் இல்லாமல். அப்ப நம்ம உடம்பு இப்ப நம்ம உடம்பு என்ன ஆகுது? இந்த உணவு பழக்கத்தின் காரணமாக தோலுக்கு அடியில் இருக்கிற எல்லாமே கெட்ட நீர் பூந்துக்குது. உணவு பழக்கத்தினால் கெட்டு போன நீர் பூந்துக்குது. சளி, நச்சுத்தன்மை எல்லாம் பூந்துக்கிட்டு இந்த வெளியே இருக்கிற வெளிச்சத்தை உறிஞ்ச விடாம தடை செய்யுது. என்னது தடை செய்யுது? நீங்க என்ன பண்றீங்க? அப்ப அதாவது உறிஞ்சுவதற்கு தயாராக இருக்கிறது, உறிஞ்சு கொண்டுதான் இருக்கிறதுன்னு வச்சுக்கலாம். ஆனால் எது பயங்கரமா தடையா இருக்கு? உணவு தடை. நம்ம உணவு பழக்கத்தினால் கெட்டு போன அந்த நீர் கிடையாது. என்ன வேணா சொல்லிக்கோங்க. உணவு பழக்கம், கெட்ட நீர், சளி நீர் எல்லாம் சேர்ந்து தோலுக்கு அடியில போய் படிஞ்சிருக்கு. தோலுக்கு அடியில மற்ற எல்லா பாகத்திலும் படிஞ்சிருக்கு. இது வெளி அந்த V is equal to P minus O. V is equal to P, அதாவது வோல்ட். அந்த விட்டலிட்டி விட்டலிட்டி என்பது பவர். விட்டலிட்டி பவரா மாறுது. விட்டலிட்டியும் பவரும் விட்டலிட்டினா ஆரோக்கியம் வச்சுக்கலாம், பவர்னா ஆற்றல் வச்சுக்கலாம். ரெண்டும் சமமா இருக்கு. அந்த செயல்பாட்டுக்கு வர்றப்ப அங்க -O அப்ஸ்ட்ரக்ஷன், தடை. இந்த தடை இருக்கிறதுனால இன்ஜின் வேலை செய்ய மாட்டேங்குது. இப்ப நான் திருப்பி இங்க வர்றேன், இதோட முடிச்சுக்கிறேன், நேரமாச்சு. சக்தி மைனஸ் தடை. ஆற்றல் ஈக்குவல் சக்தி மைனஸ் தடை. அருமை அருமை. விட்டலிட்டி தடை இது வந்துரும். இப்ப நான் எது கனெக்ட் பண்றேன் பாருங்க. நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானிகள் அந்த குறிப்பிட்ட அதுக்குன்னு ஒரு சூழல் உருவாக்குறாங்க. அந்த சூழலை வச்சாதான் சாதாரண சூழல்ல மின்சாரம் போகாது. யாரே சத்தம் வருது. அவர் ராஜீவ் காந்தியா? கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. அதுல மேல அந்த இது வருது. சரி, இப்ப அந்த குறிப்பிட்ட சூழலை உருவாக்கினாதான் என்னது நான் சொல்றது நல்லா புரியுதான்னு பாருங்க. நோபல் பரிசு அந்த குறிப்பிட்ட சூழல் உருவாக்கினாதான் இந்த மின்சாரம் இங்க இருந்து தானே அந்த பக்கம் போகுது. அப்ப அதுக்கான சூழல் உருவாக்கணும். இப்போ நீங்க என்ன பண்றீங்க? இந்த சக்தி வெளியிருந்து உறிஞ்சிக்கிறீங்க. அதுவும் அப்படித்தான். குறிப்பிட்ட சூழல் உருவாக்குறப்போ அந்த வெளியே இருக்கிற சக்தி கனெக்ட் ஆகிக்குது. என்னது? இப்ப சொல்லுங்க, திருப்பி சொல்லுங்க. அதாவது துண்டிக்கப்பட்ட
கம்பி துண்டி மின்சாரம் மின்சாரம் போகல, அதுக்குன்னு கடுமையான குளிர்ச்சி செயற்கையா உருவாக்குறாங்க. அப்போ அந்த ரெண்டும் இணைஞ்சுக்குது. அப்போ அந்த இணைப்பு வந்து தடையல்ல, இணைப்பு தடையல்ல. இப்ப நீங்க என்ன பண்றீங்க, இதே மாதிரி கடுமையான சூழலுக்கு உடம்ப என்ன பண்றீங்க, அந்த ஆழ்மனதில் இருக்கிற உணவு பழக்கத்தை புடுங்கிட்டு அந்த கெட்டுப்போன உணவு பழக்கத்துக்கு எதிரான இன்னொரு உணவு பழக்கத்தை கொண்டு வர, இன்னொரு உணவு பழக்கம். இந்த உணவு பழக்கத்தை எடுக்கணும்னா இன்னொரு உணவு பழக்கத்தை கை கொள்ளணும். இந்த பக்கம் எடை அதிகமா இருக்குன்னா இந்த பக்கம் எடை தொங்குது, இப்ப இதை தூக்கணும் இல்ல, தராசில கீழே இறங்கிடுது. இதை தூக்குறதுக்கு அதுக்கு சமமான என்ன வைக்கிறீங்க, நீர் வைக்கிறோம், நீர் வைக்கிறோம், எடை வைக்கிறீங்க. எடை வைக்கிறப்ப என்ன ஆகுது, கீழே இருக்கிற பொருள் மேல போகுது. அப்ப என்ன ஆகுது, ரெண்டு அதை செய்யணும் உடனே. ஏற்கனவே உணவு பழக்கத்தினால் உடம்பு கெட்டு போச்சு, சரி, அதை எடுக்கிறதுக்கு நீர் பயிற்சியும் காய்கறி பயிற்சியும் செய்யணும். இப்ப நீர் பயிற்சியும் காய்கறி பயிற்சிங்கிறது உலகத்துல கிடையாது, ஏன்னா அது உணவு பழக்கமே கிடையாது. அது பேரு உணவு பழக்கமே கிடையாது, ஏன்னா அது மனதுல கரெக்ட், சரி, அதுல மனதிலையும் கிடையாது. என்னது மனநிலை. அப்ப நீ எதுல உட்காந்துருக்க, சைபர்ல உட்காந்துருக்கிற, முட்டாள்தனமாக உட்கார்ந்து இப்படிதான் வெள்ளைக்காரம் பண்றது. சரி, இதுல 4வது விஷயம் சொல்லி முடிக்கிறேன் பாருங்க. அடிப்படை அறிவு இல்ல, அடிப்படை அறிவு இல்ல. இஃப் பாசிபிள் ரிமைன் இன் த ஃப்ரெஷ் ஏர் டே அண்ட் நைட். இந்த டைம்ல ஃப்ரெஷ் ஏர் இருக்கிற, டே அண்ட் நைட்டு ஃப்ரெஷ் ஏர் இருக்கிற மாதிரி பாத்துக்கோணுங்கிறாரு. என்னது ஃப்ரெஷ் ஏர்? ஆமா. இஃப் பாசிபிள், முடிந்தால், இஃப் பாசிபிள் என்ன, முடிந்தால், இஃப் பாசிபிள் ரிமைன், மீண்டும் இந்த ஃப்ரெஷ் ஏர் டே அண்ட் நைட். அடுத்தது பாருங்க 4வது, டேக் எ வாக் எக்ஸசைஸ்ங்கிறாரு. டேக் எ வாக் ஆர் எக்ஸசைஸ் இந்த ஆர் சம் other physical work only when you feel strong enough do to it. இந்த இடத்துல ஒரு முக்கியமான காரணம் சொல்றாரு பாருங்க. நீங்க ஆற்றல் சக்தி இருக்கிற மாதிரி நிலை இருந்தா மட்டும் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. அதாவது இப்ப சொல்றோம் இல்லையா, ஆரம்பத்தில் தூக்கம் வரும், மயக்கம் வரும், சோறு வரும்னு சொல்றோம் இல்லையா, அது இந்த இடத்துல சொல்றாரு. இந்த இடத்துல குறிப்பிடுறாரு பாருங்க. என்ன மத்த நேரத்துல பண்ணாதேன்றாரு. முக்கியமான பாயிண்ட். நம்ம இது வரைக்கும் நம்ம பேச ஏற்கனவே சொல்லியிருந்தாலும் இப்ப அதுல சொல்லியிருக்காரு பாருங்க. அதாவது இந்த ஃபாஸ்டிங் இருக்கிறப்ப உடற்பயிற்சி பண்ணலாம், ஆனா அது காரணம் சொல்றாரு. அதாவது ஆரோக்கியம் இருக்கிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி கடுமையான வேலை செய்யுங்க, இல்லைன்னா அடுத்த பாயிண்ட் போடுற பாருங்க, தூங்குங்கிறாரு. என்னது, ரெஸ்ட் எடுங்கன்றாரா? அதான் சொல்றாரு. அதாவது டேக் எ வாக் exercise or some other physical work only when you feel strong. நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி உணர்ந்தால் மட்டுமே. என்னது உள்ள அர்த்தம், இது இன்ஃபரன்ஸ் சொல்லுவாங்க, உள்ள அர்த்தம் அதான். நீங்க ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி உணர்ந்தால் மட்டுமே இந்த மாதிரி கடுமையான வேலை செய்யுங்க. இல்லை என்றால் if tired, சோர்வாக இருந்தால், அண்ட் வீக்காக இருக்கிற மாதிரி நிலை இருந்தால், ரெஸ்ட் அண்ட் ஸ்லீப் as much as you can, எந்த அளவுக்கு முடியுமோ தூங்கி இருக்கங்கிறார். இதுதான் பயங்கர விஷயம். இதை விட என்னங்க வேணும்? இன்னும் எத்தனை கண்டிஷன் சாமி இருக்கு? அதுக்கப்புறம் 5வது கண்டிஷன் இருக்கு. on days that you feel weak. அதாவது இதுதான் இந்த நம்ம சண்முகத்துக்கு ஏற்பட்டது, பெங்களூர் சண்முகத்துக்கு வந்துச்சு. அவருக்கு கரெக்ட். தூக்கம் வந்தா தூங்கிருங்க, மறுபடியும் எந்திரிச்சுக்குங்க, மறுபடியும் செய்யுங்க, இதெல்லாம் வரும். அப்புறம் போக போக இப்ப பாரு, அவரு தைரியம் வந்துருச்சு பாருங்க. ராஜீவ் காந்தி இருக்கீங்களா? ராஜீவ் காந்தி இருக்காரா, போயிட்டாரா? பதில் வரல, போட்டு போயிட்டாரு அல்லது ஆஃப் பண்ணிருப்ப. இப்ப என்ன சந்தேகம்? இப்ப பாருங்க நேரம். இப்ப என்ன பண்ணலாம்னா, திருப்பி அந்த 99ஆம் பக்கத்து பாடத்துக்கு வந்துட்டீங்கன்னா, அப்போ உணவு பழக்கத்தை வைத்துக் கொண்டு
உங்கள் ஆரோக்கியம் அப்ப இன்னைக்கு இது வரைக்கும் என்ன பண்ணிருக்கீங்க? உணவு பழக்கத்தை பின்பற்றி இருக்கிறவங்ககிட்ட போய் நீங்க வைத்தியம் பார்த்தங்காட்டி உங்களுக்கு வைத்தியம் வந்து என்ன பண்ணல, நோய் நல்லாக்க முடியல. இப்ப நான் உணவு பழக்கத்தை குறைக்கிறேன் அல்லது உணவு பழக்கத்தை விட சொல்றேன். இப்ப நான் உணவு பழக்கத்தை குறைச்சிட்டே, உணவு பழக்கத்தை குறைக்கிறது ஒண்ணுதான், விடுறது ஒண்ணுதான். விட்டு விட்டு தான் செய்யணும். விட்டு விட்டு தான் செய்யணும். எல்லா பொருளுமே விட்டு விட்டு தான் செய்யணும். உணவு பழக்கத்தை போட்டுட்டே இருக்க முடியாதுங்க ஐயா. ஏதோ ஒரு உணவு போடுறேன், அதுக்கு வந்து அது கரெக்டா 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகுது. இதுதாங்க, வேற ஒண்ணும் இல்லைங்க. இது அதிசயமா பேசுறது ஒண்ணுமே இல்லை. உணவில்லாமல் வாழ்றதுங்கிறது ஒன்றும் இல்லை. ஆழ்நிலையில் இருக்கிற அந்த செய்தி புடுங்கிடுறீங்க. இதை நான் ஏன் திருப்பி திருப்பி சொல்றேன்னா, இதை நான் பேசியாகணும். இந்த மனதை பற்றி தான் நாம் இங்க பேசணும். மனப்பழக்கத்தின் காரணமாகத்தான் உடம்பு கெட்டு போயிருங்கிறது இந்த இந்தியாவில் இருக்கிற வெளிநாட்டுல யாரும் ஒத்துக்கொள்வதில்லை. ஏன்னா அவன் முதல் நிலையிலே அடிமையாக இருக்கிறான். அவன் உணவு பழக்கத்தை அடிமையானவன். அது ஃபுட் அடிக்ட்னு வச்சுக்கலாம். திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் மைண்ட்னு வச்சுக்கலாம். அது மெயின் எப்படி பிக்ஸ் ஆயிட்டுக்கிறாங்கண்ணா ஐயா, உணவாலதான் நம்ம மனித வாழ்றான். மனித இனமே உணவாலதான் வாழுதுன்றதுதான் அவங்களுக்கு முக்கியமான ஒரு பாயிண்ட் மனித குலத்துக்கு. அப்படின்னா காமம் ஒண்ணு இருக்கு, ரைட்? பாலியல் காமம் உங்க முதல் நிலையில வருது. காமம் நேத்து கூட யார ஒரு பெண்ணை பாலியல் பண்ணிட்டாங்க. அது நிறைய நடக்குது. பள்ளிக்கூடம் போற பொண்ணு பாலியல் பண்ணிட்டாங்க கோயம்புத்தூர்ல. அது கூட அவனை பிடிச்சிட்டாங்க. பாருங்க, அந்த பொண்ணு பாட்டுக்கு படிக்க போகுது. இதுதான் வந்து அவன் பாட்டுக்கு திருடுறான், அவன் பாட்டுக்கு கொள்ளையடிக்கிறான், அவன் பாட்டுக்கு கொலை செய்யறான், இதெல்லாம் வந்து திட்டமே கிடையாது. யாரை பார்த்தாலும் பள்ளி அடிக்கிறது. திருடுறவனுக்கு எதை பார்த்தாலும் திருடுவான். பாலியல் பண்றவனுக்கு யாரை பார்த்தாலும் பாலியல் பண்ணுவான். இது என்ன பண்ணணும்? அப்ப மனதில் இருக்கிற குறைபாட்டை சரி செய்யணும். இதுல யாரும் பாதுகாப்பு கொடுக்க முடியாது. யாரும் பாதுகாப்பு கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்க மனதிலேயே இருக்கு. அது ஏற்கனவே அவங்க குற்றமுடையவங்க. அந்த பாலியல் வழக்கு அது கோயம்புத்தூர்ல பாலியல் வழக்கு நடக்குதுன்னா ரொம்ப கொடுமை. கடத்திட்டு போய் தப்பிச்சு போய் ஒன்றும் பண்ண முடியாது. கொலகாரன்னு என்ன பண்ண, ரவுடிகள் கொலகாரன். அந்த வெறி, அந்த காமம்ங்கிறது ஒண்ணுமே கிடையாது. அதுல என்னதான் இருக்குமோ எப்படின்னு. ஒரு விபச்சாரம் கூட நேரம் இருக்குது. இந்த இந்த கொலைகள்ல என்னங்க நேரம் கிடைக்கும்? நான் சிந்திச்சு பாக்குறேன். இதைய இந்த கொடூரமான நேரத்துல அந்த ஒரு வினாடியில என்ன பண்றேன்னு தெரியாம, அத விபச்சாரத்துல கூட ஒரு 1/2 மணி நேரம் கிடைக்குது. நீ போற பேசுற காதல், இதுல எதுவுமே கிடைக்காது. எப்படி அதுல அந்த உச்சநிலை அடைய முடியுமே? ஒண்ணுமே புரியல எனக்கு. அறியாமைதான். அதுக்கப்புறம் எவ்வளவு கொடிய தண்டனை இருக்கு. அதுக்கப்புறம் என்ன கொடிய தண்டனை? அவங்க தப்பிக்கவே முடியாது. அவ்வளவுதான். எப்படியோ 50 அவன் சாகர வரைக்கும் தண்டனை உண்டு. இது அதான் உச்ச நீதிமன்றம். அதாவது மன்மோகன் சிங் இருக்கும் பொழுதே தண்டனை உறுதிப்படுத்திட்டாங்க. மன்மோகன் சிங் இருக்கும் பொழுதே பெண்களுக்கு இந்த மாதிரி பாலியல் ஏறனா போடுற மரண தண்டனை போட்டுறாங்க. அதான் அண்ணா ஒன்னா சாகு வரை தண்டனை அல்லது மரண தண்டனை 2 தான் கிடைக்கும். இந்த யாரும் தப்பிக்க முடியாதுங்க ஐயா. இந்த கோயில் காவலாளி கொலை செஞ்சவனும் சாகு வரை தண்டனை தான், தப்பிக்கவே முடியாது. அதே மாதிரி பாலியல் வழக்குன்னா அவ்வளவுதான், சாகு வரை தண்டனை. ஒன்னா மரண தண்டனை அல்லது சாகு வரை தண்டனை. சாகு வரை தண்டனை கொடுக்கறது நல்லது. ஏன்னா அவ இருந்துட்டே அனுபவிச்சுட்டே சாகணும். அப்போட இதுல கர்நாடகத்துல கூட அந்த பிஜேபி ஒரு எம்பிக்கு கொடுத்தாங்க சாகு வரை. கிருஷ்ணாவுடைய பையனா? இல்ல கிருஷ்ணா இல்ல, அவன் பேர் தேவகவுடோட பேர். அத்தனை கோடி கணக்குல குமாரசாமியோட பையன். அதான் கேவலம் கேவலம். அவன் அவங்க அப்பன் எப்படி இருப்பான்? இதுக்கு வந்து சாமி என்ன தோணுதுன்னா, அடிப்படை வந்து இந்த மாதிரி குற்றங்கள் குறையணும் அப்படின்னு சொன்னா இதுக்கு அடிப்படை காரணம் குருகுல கல்வி இல்ல, செய்முறை கல்வி. இதுக்கு காரணம் இல்ல, இதுக்கு காரணம் என்னன்னா சொல்லுங்க. அந்த அவனுடைய ஒவ்வொரு செல்லுலையும் வந்து அந்த 5ஆம் அறிவு வந்து பதிவாயிருக்குது. அந்த 5ஆம் அறிவு பதிவானது வந்து 6ஆம் அறிவு கொடுத்துருக்காங்க. அந்த 6ஆம் அறிவை கொடுத்து பகுத்தறிவு பண்ணாம அப்படியே விடுறதுனால பகுத்தறிவுங்கிறது என்ன, இந்த சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு இதுதான். அது வந்து இன்டர்னல் கனெக்ஷன். அந்த பியூரிஃபை பண்ணாதனால வந்துட்டு அவனுக்கு என்ன ஆகுதுன்னா, அந்த 5ஆம் அறிவுலே வந்து அதிகமா, அதாவது இந்த முதல்நிலை மனம், அதுலயே வந்து அவன் தீவிரமாயி அதுலயே வந்து மயக்கமாயி அப்படியே வாழ்ந்துடுறான். அவன் இந்த மாதிரி உணவு பழக்க வழக்கம் இந்த நீர் வைத்தியத்துல அவன் கரெக்ட் பண்றப்போ என்னதுன்னா வந்து சக்தி வந்து அந்த ஒரு 7ஆம் அறிவு நிலை வந்து அவனுக்குள்ள வந்து கனெக்ஷன் ஆயிருது.
அந்த அணுவோட கனெக்ஷன்ல வந்துடுறாங்க. எந்த இடையில சுத்தமா இருக்கு இல்லையா கனெக்ஷனு, ஒன்னோட ஒண்ணு இந்த சொன்னீங்க இல்ல நீங்க, அப்ப வந்து 2 லிங்க் ஆயிருது. அப்ப பியூர் பாடி ஆயிடுறான். அந்த வந்து 5ஆம் நிலை செல்கள்லாம் வந்து அங்க வந்து போயிருது. அப்ப வந்து அந்த எண்ணங்கள், அதாவது 5ஆம் நிலை செல்கள்னா என்னது, அந்த மனசுல பதிவு இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் 5ஆம் நிலை வந்து போயிருது. 5ஆம் நிலை போறப்போ 6ஆம் நிலையிலும் 7ஆம் நிலையிலையும் வந்து மாறிடுறான். அப்ப இந்த மாதிரி காமம் குற்றங்கள் குறையணும்னா அவன் நீர் பயிற்சி செஞ்சான்னா வந்து அது ஆட்டோமேட்டிக்கா அவன் வந்து மாறிடுவான். அதுக்கு அவனுக்கு வந்து உண்மையான பயிற்சி இதுதான். முதல் நிலையில இருந்து 3ஆம் நிலைக்கு போலாம். நீர் பயிற்சி மூலியமா காமம் குற்றங்கள் குறையும். நிறைய விதத்துல இது யூஸ் ஆகுது. நிறைய விதத்துல வந்து இது யூஸ் ஆகுது. நிச்சயமா. சரி, இப்போ இந்த ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லி நிறைவு செய்யலாம். அதாவது 99ஆம் பக்கம் எடுத்தோம்னா 99ஆம் பக்கத்துல எத்தனை பக்கம்? 99. அதாவது உள்ளமும் சேர்ந்த ஆரோக்கியத்துக்கு இதை மட்டும் சொல்லி நிறைவு செய்யுங்க. உடலோடு உள்ளமும் சேர்ந்த ஆரோக்கியத்தை பெற விரும்புவோர் தான் சுவாசிக்கும் காற்றையும் குடிக்கும் நீரையும் கவனத்துடன் பரிசீலித்து உட்கொள்வார்கள். அவை உங்கள் உணவில் முக்கியமான பகுதியாகும். அவ்வளவுதாங்க. முக்கியமான பாயிண்ட் சாமி. அவ்வளவுதான். முக்கியமான நல்ல பாயிண்ட் இது. நல்ல பாயிண்ட். இதுதான் உடலோடு உள்ளமும் சேர்ந்த ஆரோக்கியத்தை பெற விரும்புவார்கள். உடலோடு சேர்ந்து உள்ளமும் ஆரோக்கியத்தை பெற விரும்புவங்க. எவ்வளவு அப்ப உடல் முக்கியம். உடல் எவ்வளவு முக்கியம்னு பாருங்க. உடம்பு கெட்டு போச்சுன்னா ஞானம் போச்சு. உடம்பு கெட்டு போச்சுன்னா உடம்பாரடியின் உயிரார் அடிவர். உடம்பாரடியின் உயிரார் அடிவர். திடம்படம் விஞ்ஞானம் சேரவும் மாட்டார். அப்ப அதே மாதிரி சொல்லுங்க. அதே மாதிரி யோகம் பல 1000 வருடங்களாக இருந்து வருவது ஆச்சரியம் அல்ல. இது மனதுக்கும் உடலுக்குமான முழுமையான ஒரு பயிற்சி. உடலுக்கு பயிற்சி கொடுப்பதுடன் மட்டும் நிற்காமல் யோகம் சுய ஆராய்ச்சியும் பூர்ண ஓய்வையும் தருகிறது. பாருங்க, யோகம்னா என்னது? நம்ம நீர் இல்லாம அது பூரணமாக மர்மமாகவும் விளங்குகிறது. அதுதான் ரொம்ப இது ஒரு பூரணமாகவும் மார்க்கமாகவும் விளங்குகிறது. இது ஒரு மாதிரி அப்படியே மறைச்சு வைக்கிறேன். ஆமா, கரெக்டா உள்ள வைக்கிறாரு. மனமும் உள்ள வைக்கிறாரு. முழு ஆரோக்கியம் பெரிய விஷயம் இல்லது சாமி. இது வந்து 100வது பக்கம் சாமி. இது வந்து இவர் அந்த முக்கியமான பாருங்க, அவர் அந்த வேர்டிங் வந்து உடலும் மனமும் கூடிய, இங்க பாருங்க நல்ல கவனிங்க சாமி, உடலும் மனமும் கூடியது, பாசிட்டிவ் நெகட்டிவ்ன்ற மாதிரி அந்த ஒரு முழுமை சொல்றாரு அவரு. அது முழுமை சொல்றாரு பாருங்க. உடலும் மனமும் கூடிய முழு ஆரோக்கியத்துடன், முழு ஆரோக்கியத்திற்கு ஒரு பூரணமான மார்க்கமா விளங்குகிறது. முழுமையான மார்க்கம், முழுமையான வழி, முழுமையான ஒரு பூரணமான மார்க்கமாக சொல்றாங்க. அந்த மார்க்கம்ன்றாரு பரிபூர்ணமான மார்க்கம். பாருங்க, அத கூட அது அப்படி உள் வாங்கி வைக்கிறாரு. உள்ள அர்த்தத்துல சொல்றாரு. உள்ள அர்த்தம் சொல்றது யாரு? அலோபதி மருத்துவர்கள் சொல்றது யாரு? அலோபதி மருத்துவர். யோகம் 3 வழிகளில் உதவி செய்கிறது. முதலாவது மிக உயர்ந்த உடல்நலத்தை அது தருகிறது. 2வது ஆழ்ந்த மன ரீதியான ஓய்வை அது தருகிறது. 3வதாக யோகம் ஆத்மாவுடன் தொடர்பு கொண்டிருப்பதால் அண்டவெளியுடன் அதிக தொடர்பு கொள்ள நமக்கு உதவுகிறது. 7ஆம் அறிவுக்கு யூஸ் ஆகுது. அவ்வாறு 3 வகையில் நம்மை முன்னேற்றம் யோக பயிற்சி நம் வாழ்வில் ஒரு ரத்தின சுருக்கு சமம், ரத்தினத்திற்கு சமமாகும். வைரம், ரத்தினம்னா வைரம். எப்படி பாருங்க, பெரிய விஷயம் என்னது? எல்லாமே அருமையா இருக்கு. சொல்றது அலோபதி மருத்துவர்கள், அதான் விஷயமே. இத வந்து யாருமே பேசல இந்த விஷயத்த. அமெரிக்காரன் தான் பேசியிருக்கான். அமெரிக்கர் பேசுறது மட்டும் இல்ல, புத்தகமா எழுதியிருக்கான். என்னது ரிட்டனா எழுதணும். சும்மா தொலைக்காட்சியில வர்ற பூரா இந்த முண்டங்கள், மருத்துவ முண்டங்கள் பூரா உணவு பழக்கத்தை அடிமையா கொண்டாங்க. அவங்ககிட்ட பேசவே கூடாது. இப்ப தொலைக்காட்சியில வர்ற முண்டங்கள் பூரா உணவு பழக்கத்தை அடிப்படை கொண்ட முண்டங்கள்.
ஒருத்தன் பேசுறான், வயசாக பால் நிறைய குடிக்கணும்னு சொல்றான். ஒருத்தன் முண்டம், ஒரு எம்பிபிஎஸ் முண்டம் பேசுது, அறிவே இல்லாத ஜென்ம முண்டங்கள். ஏண்டா இறப்பையில ஜீரணீரே வேலை செய்யாதடா முண்டம், அதை சாப்பிட்டா லாக்டே கால்சியம் இருக்குதா, கால்சியம் கீரையில் இல்லையான்னு கேட்கறாங்க. உடனே கேட்கணும், செருப்பால் அடிக்கணும். ஏன்னா கால்சியம் காயில் இல்லையா, கால்சியம் இருந்து கீரையில் இல்லையான்னு கேட்கறது இல்லை யாருமே. இந்த முண்டங்கள் கேட்கறது இல்லை. இந்த ஏன்னா இது சோத்து முண்டம், அதுவும் சோத்து முண்டம். இது உணவு பழக்கத்தை அடிப்படையா இருக்கிற மண்டம். எது இந்த கேள்வி கேட்கறதும் உணவு பழக்கத்தை அடிப்படையா இருக்கிற மண்டம். பதில் சொல்றதும் ரெண்டு குடியாரே உட்கார்ந்து பேசிக்கிற மாதிரி. ரெண்டு குடியாரே உட்கார்ந்து இவங்கிட்ட போய் வைத்தியம் கேட்ட எப்படி, இவங்கிட்ட போய் வைத்தியம் கேட்கறீங்க? அதுதான் இந்த 2 நாளா கடும் விவாதம் போயிட்டு இருக்குது இந்த மனதில் இருக்கிற. அப்போ உணவு பழக்கமே தப்புடா முண்டோன்னு நம்ம சொல்றான். உணவு பழக்கத்திற்கும் ஆரோக்கியத்திற்கும் தொடர்பு இல்லடா முண்டோன்னு நான் எல்லாத்துக்கிட்டும் சொல்றோம். ஏன்னா நானும் அப்படித்தானே, நானும் அப்படித்தான். உணவு பழம் நமக்கு என்ன உணவு பழம், நமக்கு என்ன தெரியும்? நமக்கு பெற்றோர் கொடுக்குறாங்க, திங்கிறோம். அப்புறம் நோய் வந்துட்டு எவங்கிட்டயே போறான், அவன் ஏதோ ஊசி போடுறான், அழுத்தி விட்டுறான், வச்சு அமுத்தி விட்டு மேலே மூடி போட்டு கொடுத்துட்றான். அது தேவைப்படுறது குப்புன்னு உப்பி ஒரு டமாருன்னு வெடிக்குது. அது நமக்கு தெரியாது. அது 10 வருஷம் கழிச்சு கூட வரலாம். ஆனா நமக்கு அது மறந்துடும். 10 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட மருந்து மாத்திரம் இப்ப நினைப்பு இருக்காது. அப்புறம்தான் தெரியும். அப்ப எவனாச்சும் ஒருத்தன் கண்டுபிடிச்சு சொல்லுவான், இல்ல நீங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி போட்டோமா மருந்து தான் அது பெரிய சைட் எஃபெக்ட் வருது. இப்ப சொல்றீங்க COVID-19 அந்த மருந்து மாத்திரை அதுல ஏற்படுகிற பிரச்சனையோட நிறைய பேத்துக்கு மாறாட போறது இப்ப சொல்றான். அப்ப அதை தடை செஞ்சுட்டானுங்க. இப்போ பல நாடுகள்ல COVID-19 தடை செஞ்சாச்சு. போடும்போது சொல்லிக்கலாம் வேணான்ட்டு. அதுதான் நாங்களே தடுத்துக்கணும். அதுக்கு 5 நாளில் இப்ப இதுக்க பத்தி பேசுறதே நாம இந்த ஆரோக்கியத்தில் இருக்கிறனால என்கிட்ட பயிற்சி பெற்றவங்க எத்தனை பேர் இந்த ஊசியே போடல. எங்கிட்ட பயிற்சி பெற்ற நிறைய பேர் என்ன பண்ண ஊசி போட்டுக்கல போட்டா வம்புங்க. அது அப்படியே போட்டாலுமே நாம இந்த பயிற்சியில எடுத்துடலாம். புரியுதுங்களா? அது தெரியாம பாருங்க. இப்ப நீங்க போட்டிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இதுல எடுத்துடலாம். ஏன்னா இதை எடுக்கிறது நான் போட்டுக்கிறேன். 3 ஊசி போட்டு இருக்கிறேன். இதுல என்ன தெரியுமா நடக்கும்? ஃபர்ஸ்ட் இதுல நடக்கும், இந்த மாதிரி நீர் பயிற்சி வரும்பொழுது முதல்ல ஓல்டு மெடிசன் தான் வெளியே போகும். என்னது எழுதுறாரு? ஓல்டு மெடிசன், ஸ்டார்ச், ஃபேட்டு எக்ஸெட்ரா இதெல்லாம் வெளியே போங்கிறாரு. அப்ப நீங்க ஊசியை போட்டிருந்தாலுமே இதுல பாருங்க நல்லாயிரும். நிறைய செஞ்சுக்கலாமா? சரி, இதை பேசி நிறைய செஞ்சுக்கலாம். மாத்திரைகள், மருந்துகள் இப்ப நீங்க சொன்ன பாயிண்ட் சொல்றாரு. அடுத்த போறவங்க போலாம், இருக்கிறவங்க இருக்கட்டும். போறவங்க போலாம், வேலை இருக்கிறவங்க போலாம். ஓகே, சரி. மாத்திரைகள், மருந்துகள், மூலிகை வைத்தியங்கள் ஆகியவற்றை முழுக்க நம்பி இருப்பது தவறு. இந்த நம்பிக்கையும் பழக்கமும் நோயின் அறிகுறிகள் மறைத்து வைத்து நோயை அதிகமாகத்தில் ஈடுபடுகிறது. இப்ப நீங்க சொன்னது சொன்னீங்க முன்னாடி, அந்த பாயிண்ட் சொல்லியிருக்காரு. அடுத்து இந்த புத்தகத்தை புரிந்து கொண்டு நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நோய் வந்தால் எப்படி எதிர்கொள்வது என்ற உணர்ச்சியை நீங்கள் அடைவீர்கள். நீங்களே உங்களுக்கு வைத்தியராக இருப்பதில் பெரிய அழகும் சுதந்திரமும் உள்ளன. நீங்கள் யாராக இருக்கிறீர்கள், என்னவாக இருக்கிறீர்கள் என்று உணர்வதன் மூலம் முழுமையான ஆரோக்கியத்திற்கு அருகில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் நெருங்கி கொண்டு இருப்பீர்கள். நல்லா கொடுத்துருக்காங்க. இப்ப அருமை அருமைங்க. அதுக்கே இன்னும் கொஞ்சம் அதிகம் படிச்சிருங்க. அதாவது மருந்துகள், மூலிகை வைத்தியங்கள் ஆகியவற்றை முழுக்க நம்பி இருப்பது தவறு. இந்த நம்பிக்கையும் பழக்கமும் நோயின் அறிகுறிகளை மறைத்து வைத்து நோயை அதிகமாக்குவதில் ஈடுபடுகின்றன. இதுதாங்க மெடிசினுடைய தத்துவம். ஏன்னா உங்கள் உணவு பழக்கம் ரத்தத்தை கெடுத்து கொண்டிருக்கிறது, அந்த மருந்து மாத்திரைகளும் ரத்தத்தை கெடுத்து கொண்டிருக்கும். ரெண்டும் கெட்டு இருக்கும். இதுல எப்படி வைத்தியம் பண்ணுவீங்க? நோயும் நல்லாகாது, ரத்தமும் கெட்டுட்டு இருக்கு. இதுதான் இயற்கை உணவுகள். அதிகப்படுத்தும். நீங்க இயற்கை உணவு சாப்பிட்டாலும் ரத்தம் கெட்டு போயிடும்னு அர்த்தம். என்னது? இயற்கை உணவு சாப்பிட்டாலுமே ரத்தம் கெட்டு போகணும். இப்ப புரியுதா எவ்வளவு ஸ்ட்ராங்கா அட்டிக்கிறோம்னு? இங்கதான் விஷயமே இருக்கு. இயற்கை உணவு சாப்பிடுறதுல என்ன ஒரு சின்ன நன்மைனா, இன்னொரு பழக்கத்திலிருந்து இன்னொரு பழக்கத்துக்கு மாறுவதற்கு கரெக்ட்.
சத்து கிடைக்காது என்ன சாமி? சத்தும் கிடையாது, ஒரு புண்ணாக்கும் கிடையாது, சத்தும் கிடையாது, ஒரு புடலையும் கிடையாது. சத்துதான் சத்துங்கிறது அடிப்படை கேவலமான ஒரு பொய். கடைஞ்செடுத்து இன்னும் வேற ஏதாவது எனக்கு வார்த்தையே தெரியல, கோபம் தான் வருது. இது அயோக்கியத்தனத்தை நம்பர் 1 அயோக்கியத்தனம். என்னது அயோக்கியத்தனம்? நம்பர் 1 அயோக்கியத்தனம். நாம எங்க போறோம்? 7ஆம் அறிவுக்கு போறோம். இப்ப கேள்வி வந்து நம்ம 7ஆம் அறிவு, நாம ஏன் 6ஆம் அறிவு? நம்ம எங்க போறோம்? 7ஆம் அறிவு எட்டு பிடிக்கிற நிலைக்கு போறோம். அதனால இது கேவலப்படுத்தி தான் ஆகணும். எதை கேவலப்படுத்தணும்? ஆமா, இதுக்கு முந்தின 172வது பக்கத்துல வந்து அது கொடுத்துருக்காங்க. அந்த இதுல நீங்க சொல்றதா சொல்றாங்க. 3 வழிகளில் உதவி செய்யறது முதலாவது மிக உயர்ந்த உடல். இதுக்கு முந்தின பெறால அது கரெக்டான சொல்றாங்க. படிங்க. யோகம் 3 வழிகளில் உதவி செய்கிறது. முதலாவது மிக உயர்ந்த உடல்நலத்தை அது தருகிறது. இரண்டாவது ஆழ்ந்த மன ரீதியான ஓய்வை அது தருகிறது. மூன்றாவதாக யோகம் ஆத்மாவுடன் தொடர்பு கொண்டிருப்பதால் அண்ட வெளியுடன் அதிக தொடர்பு கொள்ள நமக்கு உதவுகிறது. இவ்வாறு 3 வகைகளில் நமது முன்னேற்றம் யோக பயிற்சி. நம்மளை முன்னேற்றம் யோக பயிற்சி நம் வாழ்வில் ஒரு ரத்தன சமமாகும், ரத்தனத்திற்கு சமமாகும். இதுல இன்னொரு விஷயம் பாரு, இதுல ஒரு விஷயம் சொல்றேன். இந்த விஷயம் உங்களுக்கு அந்த புத்தகம் இருக்கு, நீங்க படிச்சு பார்க்கலாம். எல்லாத்துக்கும் இந்த ஆங்கிலத்துல இந்த புத்தகம் இருக்கு, எல்லாத்துக்கும் அனுப்பி வச்சிருக்கேன். ரூல்ஸ் ஃபார் வாட்டர் டைட்டிங். பாருங்க. எங்க போச்சு? இதுல 154வது பக்கம். இதுல 154வது பக்கத்துல என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அடுத்தது இந்த 5வது கண்டிஷன்ல, அந்த 4வது கண்டிஷன்ல வந்து எக்ஸசைஸ் பண்ணலாம். நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி உணர்ந்தால் மட்டும்தான் எக்ஸசைஸ் பண்ணணும். இல்லைன்னா வீக்கா இருக்கிற மாதிரி நினைச்சாவே ஓய்வு எடுத்துக்கு தூங்கிக்கோங்கிறாரு. அப்போ இந்த ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த பயிற்சி பண்றப்ப தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். தூக்கம் வந்து தூங்கிடணும். ஏன்னா இந்த உடம்பு சுத்தமாகத்தான் உடம்பு வலிமை ஏற்படும். அந்த வலிமை ஏற்பட்டது பிறகுதான் நீங்க சாதாரண வேலைகள் செய்ய முடியும். ஆரம்பத்துல செய்ய முடியாது. அது வந்து விதியாவே எழுதியிருக்காரு. அது நீங்க உணர்ந்த அதுதான் இந்த சண்முகத்துக்கு தூக்கம் வந்தது. அது புரியாம பயந்து போனது. தூங்க வேண்டியது. ஏன்னா உடம்பு அந்த அளவுக்கு நச்சுத்தன்மை. ஐயோ, தூக்கம் கடுமையா வந்திருந்தாவே உங்களுக்கு அந்த அளவுக்கு உடம்பை கெடுத்திருக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்ப அது ஓய்வு கொடுக்குது. அப்ப தூங்கணும். அப்படி தூங்கி மறுபடியும் எந்திரிச்சு சுத்தப்படுத்துற உணவு சாப்பிட்டுட்டு மறுபடியும் இப்படி தூங்கிடணும். இப்படி படிப்படியா இது எல்லா ஆர்கானும் சுத்தமானதுக்கு அப்புறம் தான் ஸ்ட்ராங் வரும். என்னது சராசரி வேலை செய்யறதுக்கு, என்னது சராசரி வேலை செய்ய நடக்கிறதுக்கு போறது, சின்ன சின்ன ஒரு 10 கிலோ எடை தூக்கிட்டு போயதால சராசரி. நம்ம உடம்பு நம்ம கைக்கு மட்டும் நீங்க 15 கிலோ எடை தூக்கி மேல வச்சுட்டு போகலாம். அந்த அளவுக்கு சக்தி இருக்கணும். 15 கிலோ எடையை தூக்கி எதுல வைக்கணும்? தோல் வச்சு நடந்து போகணும். அதே ஒரு குடம் சொல்லுவாங்க, தண்ணி குடம். பாத்தீங்கன்னா 16 லிட்டர் பிடிக்கும். எத்தனை லிட்டரு? 16 லிட்டரு தண்ணி குடம் தூக்கி பெண்கள் இடுப்புல வச்சுட்டு போறாங்களே இல்லையா? அதேதான் ஆம்பளைக்கும். அவனும் இந்த 16 லிட்டர் வாளியை தூக்கி வச்சுட்டு போனா அவன் சக்தியில் ஒன்று அர்த்தம். அதான் அடிப்படையே. சொல்றாங்க தண்ணி குடம் தூக்குற கூட சக்தி இல்லைம்பாங்க. தண்ணி குடங்கிறது 16 லிட்டர். அதான் கரெக்டா இடுப்புல வச்சுக்குவாங்க. அதான் ஒரு அளவு. இதையும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஒரு குடத்தை தூக்குற அளவு கூட சக்தி இல்லைம்பாங்க. ஆக இதுக்கெல்லாம் எத்தனையோ காரணம் சொல்லுவாங்க. அவன் சக்தி இல்லாதவனப்பா அப்படிம்பாங்க. விதியை சொல்றாரு பாருங்க. இந்த விதியாவே சொல்றாரு. இதெல்லாம் நுட்பமா சொல்லணும்.
ம். இந்த மாதிரி பயிற்சி செய்கின்ற பொழுது நீங்கள் சில சில பயிற்சி செய்யலாம், அல்லது ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி உணர்ந்தா மட்டும்தான் செய்யணும். இல்லை என்றால் ஈவன் தோ பாருங்க, இல்லை என்றால் இஃப் டயர்ட்னா சோர்வாக உணர்ந்தால், இஃப் டயர்ட் அண்ட் வீக்காக இருக்கிற மாதிரி உணர்ந்தால், வீக்னா என்ன, முடியாத இருந்தா, முடியலப்பா வீக், முடியல, சோர்வு, ஐயோ முடியல, இப்படி இருந்தால் செய்யாதீங்க. அப்ப என்ன, ரெஸ்ட் அண்ட் ஸ்லீப் as much as you can, as much as எந்த அளவுக்கு உங்களால முடியுமோ. என்ன பண்ண சொல்றாரு, ஓய்வெடுங்க. அவ்வளவுதான். ஓய்வுன்னு என்ன தெரியுமா, தூங்குறதுதான், வேற ஒண்ணும் இல்ல. நேற்று நல்லா நான் நேற்று மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 6, நேற்று பகல்ல மட்டும் ஒரு 6 மணி நேரம் நான் தூங்கியிருக்கேன். நேற்று பகல்ல மட்டும் நல்லா தூங்கினேன். நேற்று கொஞ்சம் என்ன பண்ண, ரொம்ப என்னடா இப்படியே சிந்திச்சுட்டே இருக்கிறமேன்ட்டு. நம்ம படிக்கிறதான வேலை. நான் வந்து அறிவியல் கற்றுப்பிடிக்கிறதுன்ற வேலை. இப்ப முடிஞ்சதுக்கு அறிவியல் கற்று படிச்சுட்டே இருக்கணும். புதுசு அறிவியல் எழுதிட்டே இருக்கானுங்க கட்டுரை. ஒரு நாளைக்கு மட்டும் 1 கோடி கட்டுரை எழுத படிக்கிறது, அறிவியல் கட்டுரை மட்டும். சரி, முடிச்சுக்கலாம். சரி, ஒரு நாள், 1 days that you feel weak and will exercise such days, experience such a days when the vast is in the circulation, you will find that your sleep is restless and disturbed. அதாவது ரெஸ்ட்லெஸ் என்னங்க, ஒரு வகையான ஓய்வற்ற சமநிலை, ஓய்வற்ற நிலை. ரெஸ்ட்லெஸ்னா என்ன, ஓய்வு இல்லாத நிலை. இந்த சர்க்குலேஷன் நடக்கிறப்போ ஒரு வகையான பதற்ற நிலை. ரெஸ்ட்லெஸ்னா ஒரு வகையான அமைதியும் இல்லாம பதட்டமான, ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்குது, அந்த மாதிரி நிலை உற்பத்தி. இந்த சர்க்குலேஷன் நடக்கிறப்போ, அதாவது நீங்க சுத்தப்படுத்த சொல்றப்ப முதல்ல பிளட் சர்க்குலேஷன் முதல்ல ரெடி ஆயிட்டே வரும். அது உடனடியே மீட்கப்படும். ரத்த ஓட்டம் தான் முதலுடையாக மீட்கப்படும். ஏன்னா இந்த ரத்த ஓட்டமும் இந்த மூளை தண்டுபடம் ரொம்ப நெருங்கி தொடரும். அது இல்லாம ரத்த ஓட்டம் தூய்மை இல்லைன்னா அவ்வளவுதான். அதாவது நம்ம உடம்பு என்ன சொல்றாங்க, விசித்திரமான ஒரு பின்னல் அமைப்பு. எங்க தொடங்குது எங்க முடியுதுனே தெரியாது. என்ன, எங்க தொடங்குது, அப்போ ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்குன்றாரோ. ஆமா, அப்ப ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்குன்றாரு இந்த டயட்ல இருக்கப்போ. ஒரு ரத்த சுத்தமானாதான் எல்லாம் ரெடி ஆகும். அதுக்கு அந்த டயத்துல ப்ராசஸிங் டைம்ல வந்துட்டு ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்குன்றாரு. ஒரு பதற்றமான ஒரு இதெல்லாம் நடக்குங்கிறார். எழுதியிருக்காரு. எத்தனை பக்கம், 154 வேணும். நான் அனுப்புறேன் உங்களுக்கு, போட்டோ எடுத்து அனுப்புறேன், அல்லது புத்தகத்தை அனுப்புறேன். ஆமா ஆமா, இல்ல அந்த பக்கத்தை மட்டும் அனுப்புனாலே போதும் சாமி. அனுப்புங்க அந்த மட்டும். ஒன் டே, அது அந்த நேரத்தில் that you feel weak and you will experience such days சில when the vast waste is in the circulation. waste என்னங்க, கழிவு. கழிவு இருக்கிறப்ப அந்த மாதிரி இதாகும். அது உருத்தம் நம்ம you will find that your sleep is restless and disturbed. அப்போ என்ன பண்ணுதுன்னா, உங்க தூக்கத்தையே அது கெடுத்துருங்கிறாரு. நன்கு சுத்தமானதுக்கு அப்புறம் தான் தூக்கமே வருங்கிறாரு. ஏதாவது நல்ல தூக்கம், முழுமையான தூக்கமே, முழுமையானது இல்லைன்னா அரைகுறை தூக்கம் தான். ரெஸ்ட்லெஸ் அண்ட் டிஸ்டர்ப்டு and you may experience bad dreams. மோசமான கனவு கூட வருங்கிறார். காதல் கனவு வந்தா கூட பரவாயில்ல, கொலகார கனவுல வரும். காதல் கனவு, சின்ன வயசுல காதல் பண்ணதெல்லாம் வரும். அது இது எதுதோ வரும். அது வந்து போயிட்டு இருக்கு. நீங்க 15 வயசுல பண்ண காதல்ல இப்ப எனக்கு எல்லாம் வரும். எனக்கு இந்த வயசுலயே வரும். அதெல்லாம் வந்துட்டு, அதெல்லாம் பழங்காலத்துல நினைவு. அதெல்லாம் மறக்கவே முடியாது. பள்ளிக்கூடத்துல ரகலை பண்ணது, பிள்ளைகளை பார்த்து பல்லு அடிச்சது, கிண்டல் அடிச்சு, இதெல்லாம் வந்துட்டு போகும். இது அடிப்படை. இதெல்லாம் வந்துட்டு போகும். கல்யாணம் பண்ணதுல அப்புறம் வரும், எல்லாமே வரும். கல்யாணம் துன்பப்பட்டது எல்லாமே எல்லாம் வரும்.
அதுதான் உண்மை. ஏன்னா அதுல இந்த தூய்மையா இருக்கிறப்போ மறந்து விட்டதெல்லாம் நினைவுபடுத்துது. டாயிங் அது வந்துட்டு போகுது. அப்படியே அப்போ ஒரு இன்பமா இருக்கு. அதுக்கப்புறம் முடிச்சு பார்த்தோம்னா ச்சே என்னடா 15 வயசுல பண்ணதால் இப்ப வருது. அது எப்பவோ பதிவான இதெல்லாம் வந்து எங்க ரெக்கார்ட் ஆகுதுன்னு போகுதுங்களே. அடே எங்க அப்பா நினைச்சுக்கோ, எத்தனையோ 50 வருஷத்துக்கு முன்னாடி அப்ப 50 வருஷத்துக்கு பண்ணக்கூடிய ரகல கலாட்டாலாம் இப்ப வருது அப்படின்னா அது எங்கேயோ அது பதிஞ்சிருக்குன்னு அர்த்தம். கண்டுபிடிக்க முடியாத இடத்துல பதிஞ்சிருக்குது. சுத்தமான அர்த்தம். நினைவுகள் சுத்தமாகுது, வெளியேறுது. மருந்து வெளியேறது மாதிரி நினைவுகளும் வெளியேறுது. அது வெளியேறுதுன்னு தான் சொல்லணும். This is caused through the poison passing through the brain. அதாவது இதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? மூளையிலிருந்து விஷம் வெளியேறுதுங்கிறாரு. என்னது? மூளையில இருக்க விஷம் வெளியேறுது. அதுதான் முக்கியம். ஏன்னா மூளையில போய் அந்த விஷம் ஏறிடுது, உப்பு போய் ஏறிடுது. நீங்க சாப்பிடுற உணவு பழக்கத்துல உப்பு இருக்கே சாமி, நீங்க சொல்றது எனக்கு அனுபவம் ஏற்பட்டிருக்கு. அந்த ஃபாஸ்டிங் இருக்கிறப்போ என்ன ஆகுதுன்னா ரொம்ப ஒரு மாதிரி மண்டை கிண்டையெல்லாம் பிடிச்சி இழுக்குது. ஆனா அதை கண்டினியூ பண்ணணும்னா என்ன ஆகுதுன்னா அடுத்த நாள் வந்துட்டு அது வந்து அப்படி புரியாது, அது இறங்குது. அந்த தண்ணி நீங்க கண்டினியூ பண்றப்போ அந்த இதுல வந்து விஷ நீர் வெளியேறுது போடுறது. அதான் எழுதுறாரு பாருங்க, அர்த்தமே எழுதுறாரு. அப்படிதான் எழுதுறாரு. அதாவது this is caused through the poison passing through the brain. doubt இதான் loss of faith will arise in your mind. Then take this lesson and read it over and over. அடிக்கடி படிங்கங்கிறாரு. as well as the other fasting chapters and especially lesson. Don't forget that you are parenthetically, இது என்ன நமக்கு தெரியல, parenthetically speaking, lying on nature operating table. The most wonderful of all operations that could be performed and without the use of knife. கத்தியே இல்லாம எல்லா அறுவை சிகிச்சை பண்ணிக்கலாங்கிறார். without the use of without the use of a knife. If any extraordinary sensation occurs due to the drugs that are now in the circulation. அதாவது இந்த ட்ரக்கு இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, ட்ரக்கு பாய்சன், இந்த சர்க்குலேஷன்ல எல்லாமே வெளியேற்றப்படுகிறது. அதான் ஓல்டு மெடிசன் ஸ்டார்ச். அப்போ சிறுசிலிருந்து நம்ம பண்ணியிருக்கிற ஓல்டு மெடிசன், நேற்று போட்டது, முந்தானத்து போட்டது, 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடா 20 வருஷத்துக்கு முன்னாடா குழந்தையில இருக்கிறது, ஒரு குழந்தையில காய்ச்சல் வந்தப்ப போட்டது, காஃப் சிரப்ஸ் கொடுத்தது, இருமல் மருந்து குடிக்காத குழந்தைகளே உலகத்துல கிடையாது. என்னது கிடையாது. எத்தனை குழந்தை சாகுது வருஷத்துக்கு தெரியுங்களா உங்களுக்கு? அது கிளைகால்ங்கிற கொடிய விஷம் இருக்குது. கிளைகால், அது இண்டஸ்ட்ரியல் கிளைகால் இருக்குது, மெடிக்கல் கிளைகால் இருக்குது. எல்லாம் ஒரே ஃபார்முலா தான். கொஞ்சம் மாறுச்சுன்னா முடிஞ்சது கதை. இப்போ கூட ஒரு 10-20 குழந்தை ஒரிஷாவில எங்கேயோ 50 குழந்தை செத்து போச்சு. எல்லாம் தமிழ்நாட்டில் தயாரிச்சு அதான் ரொம்ப ஆபத்துங்கய்யா. இந்த குழந்தைகளுக்கு தயவு செய்து நம்ம யாராவது பக்கத்தில் இருந்தாங்கன்னா குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்காதீங்க, ரொம்ப தப்பு. அதுக்கு ஒரே வழி பழச்சாறுகளை கொடுத்து பழக்கணும். தேனு பழச்சாறு கொடுத்தீங்கன்னா தப்பிச்சுக்கலாம். நமக்கு வந்து நாம வந்து காய்கறி சூப் சாப்பிடலாமா அப்படின்னா என்ன சொல்றாருன்னா டாக்டர் அர்னால்ட் அகரட் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்க. டாக்டர் அர்னால்ட் அகரட் இந்த மாதிரி சுத்தப்படுத்த நினைக்கிறப்போன்னா தண்ணியை பயன்படுத்துங்க, அல்லது வெஜிடபிள் சாப்பிட்டு சுத்தப்படுத்துங்கிறார். அருமையா சொன்னா சுத்தமான தண்ணியை பயன்படுத்தி போங்க. நீண்ட கால ஃபாஸ்டிங் இருக்கும்னு நினைக்கிறீங்களா, வெஜிடபிள் சாப்பிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு எழுதுறாரு. அதையே நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். ஃபாஸ்டிங் ட்ரிங்க்ஸ் ஃபாஸ்டிங் இருக்கிறப்ப என்ன சாப்பிடலாம்னு கேட்டீங்கன்னா தி ஃபேண்டாஸ்டிக் மெத்தட். ஃபேண்டாஸ்டிக் என்ன? உயர்ந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபாஸ்டிங். அப்புறம் என்ன சொல்லணும்னா என்தூசியஸ்ட் ட்ரிங்க்ஸ் ஒன்லி வாட்டர். ரொம்ப சிறப்பு வாய்ந்த அப்படிங்கிற வாட்டர் மட்டும்தான். he thinks
eat best or avoid any trace of food whatsoever. இந்த டைம்ல வேற எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை, தண்ணீர் தான் மிக உயர்ந்தது அப்படிங்கிறார். இங்கதான் வள்ளுவர் சொல்றது வருது. மருந்து என வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றினேன். மற்றதெல்லாம் உள்ள சேர்ந்துக்கும், தண்ணீர் எதுவும் சேராது. இப்ப தண்ணீரும் சிறப்பு அப்படி இல்லை. ஐ கன்சிடர் லைட். நான் என்ன சொல்றேன் தெரியுமா? ஒண்ணு தண்ணிக்கு போயிருங்க, இல்லைன்னா எலுமிச்சம்பழம் பிழிந்த தேன் கடந்த தண்ணீர் அல்லது நாட்டு சர்க்கரை கலந்த தண்ணீர். பிரவுன் சுகருங்கிறாரு. அப்படின்னா பிரவுன் சுகர்னா நாட்டு சர்க்கரைன்னு தான் அர்த்தம், வேற என்னவா இருக்கும்னு எனக்கு தெரியல. பிரவுன் சுகர்னா நாட்டு சர்க்கரை அப்படின்னு தான் அர்த்தம். அவன் நாட்டுல எது சர்க்கரை, மேலை நாட்டுல எது சர்க்கரை, எல்லா சர்க்கரை. பிரவுன் சுகர்னா நிச்சயமா கருப்பட்டி சர்க்கரை கூட போடலாம். கருப்பு சர்க்கரை, கரும்பட்டி சர்க்கரை, நாட்டு சர்க்கரை, இப்படித்தான் இருக்க முடியும். வேற என்ன சர்க்கரை இருக்க முடியும்? பிரவுன் சுகர். லெமனும் நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணலாம். தண்ணீர் கலந்து அப்படி சொல்றாரு. லைட் லெமனாடு வித் எ லிட்டில் ஹனி ஆர் பிரவுன் சுகர். லிட்டில் ஹனி கொஞ்சம் கொஞ்சம் தேன் சேர்ந்த அல்லது பிரவுன் சுகர் சேர்ந்த சுகர் ஆர் எ ஃப்ரூட் ஜூஸ் பெஸ்ட். இல்லையா ஃப்ரூட் ஜூஸ் சாப்பிடுங்கிற அருமை. இதெல்லாம் இல்லையா பழச்சாறு புழிஞ்சு சாப்பிடுங்க அப்படிங்கிற. அப்ப நீண்ட கால உடம்பை சுத்தம் பண்ணணும்னு நினைக்கிறப்பதான் ஃப்ரூட் ஜூஸ். இதே என்ன பண்ற, கண்டதையும் தின்னுட்டு மறுபடியும் ஃப்ரூட் ஜூஸ் சாப்பிட்றது. எந்த தொடர்பும் கிடையாது. ஃபுல்லா கட்டிக்கிறது, ஃபுல்லா முதல்ல வெறுக்கு ஃபுல்லா நப்பிட்டு கடைசியில அந்த பீடாக்கு போறது. பீடா அப்ப கூட விடுறது இல்லை, அந்த பீடாவை சாப்பிடுறது, அதுல ஐஸ்கிரீம் திங்கிறது, அப்புறம் ஃப்ரூட் ஜூஸ் திங்கிறது எல்லாமே. அப்ப இது ஃபுல்லு கட்டு குரல் நெப்பிட்டு, இது நானே இந்த தப்பு பண்ணியிருக்கேன். குரல் வைக்க நெப்பிட்டு அப்புறம் அது வேற வெளியே போற அப்ப அதுல ஒரு 10 ஐட்டம் இருக்கு இல்லையா, வாழைப்பழம், இந்த பழம், இந்த பழம், ரஸ்தாளி பழம், பீடா, அதுல ஒரு 10 ஐட்டம். கடைசி ஐட்டமே 10 ஐட்டம் இருக்குது. எங்கதான் தப்பிப்பீங்க நீங்க? தப்பிக்கவே முடியாது நீங்க. அது ஜீரணம் பண்றதுக்கு மட்டும் இருக்குது, அதுக்கு எடுத்துக்க ஒரு நேரம். அது பாயசம் ஒரு கட்டு, இனிப்பு ஒரு கட்டு, அதெல்லாம் இப்பெல்லாம் யாரும் இனிப்பு சாப்பிடுறது இல்லை. ஏன்னா முந்தையெல்லாம் பாத்தீங்கன்னா இனிப்பை சாப்பிட்டுட்டு தான் அந்த உணவு போவாங்க. இப்பெல்லாம் இனிப்பே தொடரல. இனிப்பு சாப்பிட்டு டக்குன்னு அந்த திருப்தி வந்துருங்க. அதனால யாரும் இனிப்பே தொடர்றது இல்லை. கேட்டா சுகர் அறிவுகட்ட முண்டமே, இத்தனை ஐட்டம் திங்கிறப்ப சுகர் தெரியாது. எத்தனை ஐட்டம், இந்த 32 ஐட்டம் திங்கிறப்ப சுகர் தெரியாது. அந்த ஒரு இனிப்புல மட்டும்தான் சுகர் தெரியும். என்ன அறிவு அப்பா, மீறின அறிவு. சரியா? மீண்டும் சந்திப்போம். நன்றி 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 நன்றி.